வணக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆன புதுசுல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறீங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு இந்த வீடியோ பார்த்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய உடை சரியில்லை, உங்க மூக்குத்தி சரியில்லை, உங்க ஆங்கிலம் சரியில்லைன்னு விமர்சனம் வருது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஹீங்கிற இடத்துல ஹிஸ், டூங்கிற இடத்துல டஸ்ன்னு சொல்லி பேசுறாங்கன்றப்போ ஆங்கிலம் என்பது அறிவு கிடையாது, உடை என்பது ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் சொல்லி உங்களுக்கு முட்டு கொடுத்த பல பெண்கள்ல நானும் ஒருத்தி. அப்படி இருக்கல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அதான் உங்களுடைய ரீல்ஸ், உங்களுடைய ஆய்வு. நீங்க தொழில்துறை அமைச்சர் தானே. அப்ப ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது போன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு நீங்க ஆணவமா பேசுனீங்க. இன்னைக்கு எதுக்கு நீங்க ஸ்கூல்ல ஆய்வு போனீங்கன்றதே பொதுமக்களுக்கு தெரியல. சரி, அங்க போனீங்க, ஓகே. அந்த அரசு பள்ளியில என்ன மாதிரி கேள்விகள்? அது உங்களுடைய அதிகார திமிரு, அமைச்சர் ஆயிட்டோங்கிற ஆணவ பேச்சு தானே. அங்க போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு அந்த குழந்தை ஃபாதரோடைய பேர் சொல்லுது. அது உங்களுக்கு பொறுக்கல. அங்க இருக்கிறவங்களை வச்சு திரும்ப கேக்குறீங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேக்குறீங்க. அது ஒரு அரசு பள்ளிக்கூடம். பொருளாதாரத்துல பின்தங்கிய பல மாணவர்கள் அங்க படிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் இந்த கேள்வி? அந்த குழந்தை தயங்கி தன்னுடைய ஃபாதர், தன்னுடைய தந்தையோடைய ப்ரொஃபஷனை சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலேயே நான் சொல்றேன், பவர் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். 3 பேர் இருக்காங்கன்றப்போ ஒருத்தருக்கு அந்த மொழி தெரியலனா ஏன் அந்த மீதி 2 பேரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழிய பேசுறாங்கன்னா அதுதான் உளவியல், அதான் மனித இயல்பு. நம்மளுக்கு அந்த இடத்துல மொழி தெரியுமா தெரியாதான்றது முக்கியம் கிடையாது. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா எஜுகேட்டர்ஸும், சைக்காலஜிஸ்டும், பெற்றோர்களும் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா எப்படி அமைச்சர் ஆயிருக்கீங்க? உடனே ஏன் எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஆணவ திமிரு வருது? விஜய் அவர்களுடைய அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எங்கிருந்தோ குதிச்ச மாதிரி ஏன் திடீர்னு இந்த அதிகார போதை, ஏன் திடீர்னு இந்த ஆணவ பேச்சு?